கோவையில் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மகிழ்ச்சி. அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவர் வெற்றியடைந்த ஒரு தொகுதிக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதிக்கும் நான் வந்திருக்கிறேன். தமிழன் என்ற முறையில் தலை நிமிர்ந்து ஒரு தமிழரை துணை குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்ற பெருமையோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழினத்திற்கு துரோகம் செய்தார்கள் என்று ஒரு கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 40 பாண்டிச்சேரியில் விட்டு தமிழ் மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அந்த தமிழ் மக்களின் ஓட்டுகளை வாங்கிவிட்டு ஒரு தமிழருக்கு எந்த விதத்திலும் ஆதரவு கொடுக்காததை வரலாறு மன்னிக்காது. நீங்கள் எவ்வளோ 30 விழா போடுங்க, 40 விழா போடுங்க, எத்தனை விழா போட்டாலும் இனிமேல் உங்களுக்கு வெளியேற்றம் தான். எங்களை யாரும் வெளியேற்ற முடியாது. நோ என்ட்ரி ஃபார் பிஜேபி அப்படின்னு, நோ ரீஎன்ட்ரி ஃபார் டிஎம்கே. அதான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய சிபிஆர் அண்ணன் துணை குடியரசுத் தலைவராக ஆகியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தை சார்ந்த சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி, மரியாதைக்குரிய மோடி அவர்களின் வழிகாட்டுதலில் ஜிஎஸ்டி என்ற மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், ஒரு இடத்துல நீங்கள் நன்றி சொன்னீங்களா? அது மட்டும் இல்லை, தமிழக அரசியலை பற்றியே முதலமைச்சர் தெரியாமல் இருக்கிறார் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார். யார் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏனென்றால் எங்களுக்கு 200, உங்களுக்கு தான் 200னா ரொம்ப பழக்கமான ஒன்று தான். அது மாதிரி 400, 200, 300லாம் எங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒன்று தான். அதனால் மில்லின்றது மட்டும் நான் சேர்க்கல, அவ்வளவுதான். அதனால் செந்தில் பாலாஜிக்கு 100, 200லாம் ரொம்ப பழக்கம்தான். ஆனால் அதனால தான் நீங்கள் தோக்க போகிறீங்க. பெறுவோம் 200, படைப்போம் வரலாறு இல்லை. 200, 300 எம்எல்ஏ தான் நீங்கள் தோக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் வரலாறுலாம் படைக்க முடியாது. என்னை பொறுத்த மட்டில் அண்ணன் ஸ்டாலினுக்கு ஷாப்பிங்லாம் போகிறது ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். அதில் ஜிஎஸ்டியில் எந்தெந்த கடையில் எதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் போயிட்டு இதெல்லாம் மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது. அடக்குமுறை நடக்கிறது. எங்கே அடக்குமுறை நடக்குது? திணிக்கிறார்கள். எதை திணிக்கிறார்கள்? ஆக இன்னைக்கு உலகம் முழுவதும் பாராட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக, நான் ஏற்கனவே சொன்னேன், தம்பி உதயநிதி செங்கல்ல தூக்கிட்டு போன எலெக்ஷனில் திரிஞ்சார். நீங்கள் செங்கல்ல தூக்கிட்டு திரிங்க, நாங்கள் செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவோம். உங்கள் செங்கல் உங்களுக்கு வச்சுக்கோங்க, செங்கோல் எங்களுக்கு வச்சுக்கிறோம். இனிமேல் செங்கலெல்லாம் எதுவும் பிடுங்க முடியாது. ஏன்னா மதுரை எய்ம்ஸ் நிறைவடையும் நிலையில் இருக்கிறது. இன்றைக்கி வரும்போது தான் படித்தேன், 127.5 கோடி ரூபாய் உள்ளாட்சிக்காலுக்காக மத்திய அரசு ஒதுக்கிறது. பல பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறது. ஆக பஞ்சாயத்துகளின் உரிமையை பற்றி தாருங்க, அப்புறம் மாநில உரிமையை பற்றி பேசலாம். இதுதான் எனக்கு கருத்து. அமித்ஷா கூட இபிஎஸ் சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸில் இவர் சரணடைஞ்சிருக்காரா? 23 வயதில் நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் கூட நீ கூட்டணி வச்சுருக்கீங்க? அப்போ நான் கேட்குறேன், காங்கிரஸில் சரணடைஞ்சிருக்கீங்களா? அது மாதிரி கச்சத்தீவை எப்போ கொடுத்தீங்க? உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே சரணடைந்து நம்ம பகுதியில் ஒரு பகுதியை தூக்கி கொடுத்தீங்க. இன்றைக்கி கூட மீனவர் பிரச்சனை அதனால தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நேற்றைய தினம் நான் பார்க்குற இந்த 30 விழாவில் ஒரு பதற்றம் தெரிகிறது. நான் இன்னொன்று கூட, ஒரு தம்பி பையன்கிட்ட ஃப்ளைட்டில் வந்தார். அக்கா, யார் எதிர்த்து வந்தாலும்னா சிஎம் 30 நிமிஷம் 35 நிமிஷம் பேசினார், எங்களை பற்றி ஏன் பேசலைன்னு கேட்டார். நீ எந்த கட்சி தம்பின்னு. நான் தமிழக வெற்றி கழகம், எங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்களை பற்றி அதிகமாக பேசிட்டாருப்பா, அதனால் உங்களை பற்றி பேசலையா இருக்கும். ஆனால் இன்றைக்கி எதிர்க்கிறது எல்லாரும் தான் எதிர்க்கிறோம். அதனால் அவங்க வீட்டுக்கு போகிறது உறுதி, கவலைப்படாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். தமிழக வெற்றி